கடுமையாக வீசின காற்றுலையும் மழையிலையும் எங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த வேப்ப மரம் எல்லா இலையும் உதிர்த்துட்டு வெறும் களைகளோட நின்றுது. அதை பார்க்க எனக்கு என்ன மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது வெறும் மரம்தான், இருந்தாலும் கஷ்டமாக இருந்தது. ஒரு 4-5 நாட்கள் ஆச்சு நான் அந்த மரத்தையே பார்த்துருந்தேன். எல்லா மரங்களையும் இப்படி மரம் செடி கொடி எங்கள் வீட்டில் நிறைய பறவைகள் நிறைய வருங்க. நல்லா வடிக்க பார்ப்பேன், கொஞ்சம் அதெல்லாம் பழக்கம் உண்டு. அதில் அழகாக ஒரு காக்கா கூடு கட்டி அதில் ஒரு 3 முட்டை வச்சுது. நான் ஆசை தாங்காத மொட்டை மாடிக்கா ஏறி போய் எத்தனை முட்டை வச்சுருக்கு அப்படின்னு இங்கேருந்து பார்த்தா தெரியும், கீழேருந்து பார்த்தா தெரியாது. நான் முதல் மாடியில் இருக்கேன். இது 3ஆம் மாடி மொட்டை மாடிக்கு ஏறி போய் பார்த்தேன். 3 முட்டைகள் வச்சுருந்தது. தினமும் கொஞ்சம் சும்மா டைம் இருக்கிச்சு, சும்மா அங்கே போய் வடிக்க பார்த்தேன். அந்த முட்டைகள்லாம் இப்படி 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 நேர்க்கவிய வரவே இல்லை, வெளியில் குஞ்சே வரல. ஐயோ, முட்டையிலேருந்து குஞ்சு வரும்னு நம்ம படிச்சிருக்கோம், அப்படி குஞ்சு வரது இவ்வளோ பெரிய கஷ்டமா? போய் பேசாமல் கீறி விட்டா என்ன லைட்டாக ஒரு பிளேடு எடுத்து உள்ளுக்குள்ளேருந்து குஞ்சு வெளியிலேருந்து ஜாலியாக விளையாடிக்கணும் பார்க்கலாமே நினச்சிட்டேன். ஆனால் அந்த மொட்டை மரத்து மேலே நான் ஏற முடிய போகிறத மொட்டை மாடியில் பார்க்க தான் முடியும். கீழே வந்து என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அப்படி இது முட்டையிலேருந்து குஞ்சு வரது அவ்வளோ பெரிய கஷ்டமா? முட்டையிலேருந்து காக்கா இதெல்லாம் பறவைகள் அடை காக்கும் அப்படின்வா, குஞ்சு பறிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்க முடியாது, இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்குது. நானும் ஒரு 8 நாளாக பார்த்துட்டுருக்கேன். கீரலாக அந்த முட்டையில் விட்டுருக்க வழியாக குஞ்சு வழியில் வந்த பாடு இல்லை, தவிக்கிறது அது. சொன்னேன். என் பொண்ணு சிரிச்சா, அம்மா என்னம்மா இவ்வளோ அறிவாளியாக இருக்க, இவ்வளோ புத்திசாலியாக இருக்க, எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்கிற, எல்லாம் பண்ணுற நீ, நான் இது தெரியாதா? என்னடி, அதுவாக தான் வச்சு வெளியில் வரணும், அப்போ தான் அதுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக குஞ்சாகும். கேள்விப்பட்டிருக்கேன்டி, இருந்தாலும் இந்தளவு அது இந்த கீரை விழத்துக்கு ஒரு 8 நாள் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, நாளைக்கு போய் பாரு, குஞ்சு பறந்துக்கும் அப்படின்னு கேள்விக்கணும். ரொம்ப 2-3 நாள் கழித்து போய் பார்த்தோன்னா அதில் குட்டி குட்டியாக காக்கா குஞ்சுகள், ரொம்ப சின்ன சைஸ் காக்கா குஞ்சுகள். காக்கா அதுக்கு உணவுலாம் நம்ம ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்று தோணித்து, இந்த மரம் இலைகளெல்லாம் இல்லாத உதிர்ந்து போச்சே, உண்மை இல்லாத ஆகிப்போச்சு, பட்டு பொண்ணப்பில் ஆகிப்போச்சே நினச்சும் பூமி, இதுக்கு ஒரு பயனை கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்னு என் மனசில் தோணித்து. உங்களுக்கெல்லாம் என்ன தோன்றுறது?